தமிழ் சினிமால ராமநாராயணன் சார் காலத்துக்கு அப்புறம் அந்த அனிமல் பயன்படுத்துற இது இதுல ஆக்சுவலா நான் லீடா தான் பண்ண வேண்டியது. பெட்ரோல் விலை ஏறி போச்சு, எனக்கு கிருஷ்ணா ஆயில் ஊத்துனேன், கிருஷ்ணா ஆயில் விலை ஏறி போச்சு, எனக்கு குருடா ஆயில் ஊத்துனேன். இப்ப எந்த ஆயில போயிட்டு தெரியாம நான் ஹீரோவா பண்ணணும்னு வந்தேன், எனக்கு கூட்டு போய் இல்லைன்னா வேற பக்கம் திரும்பி விடுறீங்களா? குரோக்கடைலோடயும் உங்களுக்கு சண்டை சீக்வன்சஸ் எல்லாம் இருக்கா? அந்த குரோக்கடைல வளர்க்கறதே நான் தான். ஃப்ளட், சென்னை ஃப்ளட் எப்படியோ அந்த மாதிரி அங்க ஃப்ளட்ல ரியல் முதல்ல உள்ள வந்துருச்சு. ஐயோ, செட்டுல நம்ம ஆர்ட் டிபார்ட்மெண்ட் போய் தட்டி இருக்கிறானுங்க அசால்ட்டா. கரங்கிற ஒரு மூவி தனுஷ் அவர்களோடதும் வந்ததுனால நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. கரா கர கரா கர அவங்களுக்கே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் தான் பாவம். ஆக்சுவலி எங்களுக்கு தான் முதல்ல டைட்டில் வச்சோம். நாங்க ரொம்ப ஏர்லியா அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். பட் எங்களுக்கு இந்த சிஜி ஒர்க்கு, க்ரோக்கடைல் போர்ஷன், நான் சொன்ன இந்த சேலஞ்சஸ்லாம் இருந்ததுனால நாங்கள் ப்ரொடக்ஷனாக வெளியில் வரதுக்கு லேட் ஆச்சுங்க. இல்லைன்னு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹீரோனா இப்போ டான்ஸ் வேறு ஆடணும், ஃபைட் வேற போடணும், வில்லனா உட்காந்ததுல ரகுவரன் சார் அவனை முடுறா. ஃபுல் காதல் கதை மூவி ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்ல ஃபுல் ஆக்ஷன் மூவி ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? ஃபுல் காதல் கதை, ஃபுல் காதல் கதை. குருநாதர் ஃபார்முலா. கார்த்திக், விருந்தாளி பக்கம் செக்மெண்டோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாம். குருவி, தரைப்படை, வானரன், ஜெமினி கணேசன் மற்றும் கரா போன்ற திரைப்படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்து நம் கவனத்தை ஈர்த்த நடிகர் ஜீவா தங்கவேல் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? கார்த்திக் சார். கார்த்திக் நான் சொல்லிக்கிறேன், என் பேரு நான் சொல்லிக்கிறேன். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். நம்ம லைக் ஆஸ் அ ஃபேனா வந்து நிறைய நேரம் உங்களை தொலைக்காட்சியிலையும் திரைப்படத்திலையும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே ஷோ பண்றப்ப நீங்க கெஸ்டா வந்ததுல பயங்கர ஹாப்பி. நாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து ஜெயால வந்து கெஸ்டா வர்றது சந்தோஷன்றதை விட நம்மளுடைய பழைய ஒரு இடத்துக்கு நம்ம ஒர்க் பண்ண ஒரு படிச்ச ஸ்கூலுக்கு அது மாதிரிலாம் வருவோம் இல்லையா, திருப்பி வந்து பார்க்க அந்த மெமரிஸ் இருக்கும் இல்லையா. நாங்களே இங்க ஷோஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப பிகினிங்ல காமெடி பஜார் மாரணன் பண்ணும்போது அது தவறாம பார்ப்போம். அது பெரிய ஹிட். ஜெயால ஃபர்ஸ்ட் ஷோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஷோனா எனக்கு சந்தானத்துக்கெல்லாம் நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்க டைம்லயே அந்த காமெடி பஜார் ஷோ வந்து ஜேக்கப் பண்ண மாரணன் பண்ண ஷோ வந்து பயங்கரமா பார்ப்போம் காமெடி இதுங்கிறத. அதுக்கப்புறம் ஃப்ளைட்னு ஒரு கான்செப்ட் இங்கே பண்ணோம். ஸோ அப்போ நமக்கு எப்பயுமே ஜெயா வந்து ஒரு ஸ்பெஷல் தான். நாங்களே ஒர்க் பண்ணதுனால ஸோ எனக்கு திருப்பி இங்கே வர்றது இந்த ஷோ மூலியமா உங்களை சந்திக்கிறது, ஜெயா டிவி ரசிகர்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பயங்கர ஹாப்பி சார். நீங்க வந்து லைக் தொலைக்காட்சிக்கு அப்புறமா வந்து திரைப்படங்கள்ல குணச்சித்திர கதாபாத்திரம் நிறைய பண்ணிருக்கீங்க, காமெடி நிறைய பண்ணிருக்கீங்க, லீடா பண்ணிருக்கீங்க. இப்ப வந்து அடுத்து வில்லனா அவதாரம் எடுத்திருக்கீங்க. இந்த முடிவு ஏன், எதனால? இல்ல நம்ம ஆக்சுவலா நான் பேசிக்கா வந்தது வந்துங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா தான் வந்தேங்க. ஸ்டார்டிங்ல ஈரோடு சவுந்தரன் கிட்ட நான் அசிஸ்டன்ட் இருந்தேன். ரவிக்குமார் சார்ட்ட அசிஸ்டண்டா சேரணுன்றது என்னுடைய ட்ரீமு. ஸோ அதுக்கப்புறம் அப்போ அது எனக்கு கரெக்டான சேனல்ல நான் போய் ரீச் பண்ண முடியல. பட் அவர் கூட யார் ஒர்க் பண்ணா சவுந்தரனை வந்து அவருடைய எல்லா படத்துக்கும் கதை வசனங்கள் அவர் தான் பண்ணுவாங்க. நாட்டாமைக்கு அவர் தான் கதை வசனம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அவரோட ரவிக்குமார் சாரோட ரைட்டர் சவுந்தரனை. ஸோ அவங்கக்கிட்ட நான் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் சேனலுக்குள்ளே போனேன். ஸோ சினிமா வந்து நமக்கு பெரிய ஜாம்பவான்கள் இருக்க ஏரியா. நம்ம ஒரு சின்ன பையன், நமக்கு எந்த கேரக்டரும் சூட் ஆகாது. ஒரு ஸ்கூல் பையனாகவும் நடிக்க முடியாது, காலேஜ் பையனாகவும் நடிக்க முடியாது. அந்த ரெண்டுக்கு அந்த நடுவுல ஒரு ஸ்டேஜ் இருக்கும் தெரியுமா, 16, 17 அந்த ரேஞ்சிலே நான் வந்துட்டேன். ஸோ அப்போ வந்ததுனால நான் பேசிக் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படி வந்து அதுக்கப்புறம் சேனல்ல ப்ரோக்ராம்ஸ் பண்ணி ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் நிறைய ஸ்டேஜ் ஷோஸ்லாம் நிறைய பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஹீரோவா வந்தது. பட் பேசிக்கா நமக்கு சப்கான்சியஸ்ல நம்ம ஒரு தலைவர் ஃபேனா இருக்கிறதுனால எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன் ஸ்டார் ஆகிறதா தானே, ஹீரோ ஆகிறது தான் எல்லாருக்குமே. நீங்க ஒரு டைரக்டர் இன்னைக்கு இருக்கிற எந்த டைரக்டரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள ஒரு ஹீரோ ஆகணுன்ற ஆசை தான் இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம வரும்போதே ஹீரோவா வரணும்னு நினைச்சுதான் வந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் படங்களும் அந்த பயணம் அதுலயே பண்ணிட்டேன். ஸோ அது சந்தோஷம். ஓகே. அண்ட் அதே மாதிரி கரா மூவி ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு அது பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? இது ரொம்ப நாளா டைரக்டர் அவதார் அவருடைய ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்ல இந்த படத்தை வந்து கொண்டு வந்து ப்ரொடியூசர் பவானி என்டர்டெயின்மெண்ட் ராஜேஷ்குமார் சாரும், வேங்கை ஐயனார் அண்ட் பிரேம்நாத் இவங்கெல்லாம் இணைந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு crocodile ஃபிலிம். ஒரு நார்மலான ஒரு லவ் இல்லை காமெடி அப்படின்றத விட ஏன் இந்த படத்தை பார்க்கணும், இந்த படத்தில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். இதில் இந்த crocodile அனிமல், அந்த அனிமல் கண்டென்ட் மூவிஸ் பார்க்குறோம் இல்லையா, இப்போ கிங் காங், ஜுராசிக் பார்க் மாதிரி கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த சம்மர் லீவை வந்து சூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸும் நல்லாவே இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த crocodileங்கிறது ஒரு
எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் நம்ம தமிழ் சினிமாவில் அதிகமாக நம்ம பார்க்கறது இல்ல. ஒன்லி ஹாலிவுட்ல தான் நம்ம அனகொண்டா பார்ப்போம், ஒரு ஜுராசிக் பார்ப்போம், அந்த மாதிரி ஒரு அனிமல் கண்டென்ட் இருக்கு இல்லையா. தமிழ் சினிமாவில் ராமநாராயணன் சார் காலத்துக்கு அப்புறம் அந்த அனிமல் பயன்படுத்துற இது கம்மியாயிடுச்சு. அது இல்லாம நிறைய உங்களுக்கு அந்த சென்சார்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, அனிமல் வெல்ஃபேர்ல அவங்க வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதனாலேயே நிறைய ஸ்கிரிப்ட் அது மாதிரி வராமலே இருந்தது. ஆஃப்டர் அ லாங் டைம் இந்த படத்து மூலியமா மறுபடியும் அது அந்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ பார்ப்போம் எப்படி. அண்ட் அதே மாதிரி நீங்க சொன்னீங்க கிட்ஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு படமா இருக்கும். பட் ஆக்சுவலா நாங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது நீங்க பயங்கர அப்படியே ஒரு கொடூர வில்லனா வந்து நடிச்சிருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது எங்களுக்கே பக்கு பக்குன்னு இருக்கு, என்னடா இது நம்ம ஜீவா அவர்களா இது அப்படிங்கிற மாதிரி. டமால் டுமீல்னு ஏகப்பட்ட கொலை குத்துலாம் இருக்கே, இது கிட்ஸ் பார்க்க முடியுமா? கரெக்டான கேள்விதான். நான் என்ன பண்றது, அதாவது நம்மள வந்து காமெடியா பார்த்தாச்சு, கேரக்டரா பார்த்தாச்சு, ஹீரோவா பார்த்தாச்சு, நெகட்டிவ் ஷேட்ல பார்க்கணும்னு டைரக்டர் தான் ஆசைப்பட்டார். ஆக்சுவலா அவர் இன்னொரு இன்டர்வியூல சொல்லி இதெல்லாம் ஆக்சுவலா நான் லீடா தான் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நான் கேட்கறேன், அவர் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்துட்டு கதை சொல்லும்போது, நீங்க தான் சார் நம்ம ஹீரோ. ஏன்னா நான் ஹீரோவா பண்ணிட்டு இருக்கேன், கொம்புன்னு ஒரு படம் ஆரம்பேட்டாசம் பண்றேன், அதுக்கப்புறம் கொம்புன்னு ஒரு படம் ஹீரோ பண்றேன். அதுல இவர் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தாப்ல அவதார். ஸோ ஆக்சுவலி ஹீரோவை தான் கேட்க வராரு அப்படின்னு பார்த்தேன். ப்ரொடியூசருக்கும் நான் பண்ணணும் தான் அவருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு ஆசை இருந்தது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவதார் நான் சொல்றேன், சார் நீ இது ரெண்டும் பார்த்தாச்சு, இதுல வில்லனோட மேட்டர் நல்லா வெயிட்டா இருக்கும், நீங்க இது பண்ணுங்க, மகேந்திரனை நம்ம இதுல ஹீரோவா பண்ணுவோம், நம்ம பண்ணுவோம். சரி ஓகே, ஒரு டைரக்டர் நம்மளை வேற பாயிண்ட் ஆஃப் வியூல திங்க் பண்றாரு. ஸோ இது ஒரு பேன் இண்டியா மூவி மாதிரி வேற இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீவாவா, ஓ இவர் கொஞ்சம் காமெடி நிறைய பண்ணுவார்ல, இவர் வந்து லொல்லு சபால ஃபேமஸாக இருக்காரு, நிறைய படத்துல காமெடி கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஆங்கிளில் படம் பார்ப்பாங்க. இந்த படம் ஒரு பேன் இண்டியா மூவி. ஸோ இப்போ இந்த படம் ஹிந்தியில் டப்பிங் ஆகி போகும்போதோ, தெலுங்குல வரும்போதோ, கன்னடா அதர் லாங்குவேஜஸ்ல இந்த படம் டப்பிங் ஆகும்போது அவங்களுக்கு இந்த இமேஜ் தெரியாது. யாரா அவன், இந்த பையன் ஒரு பையன் எவனோ ஒருத்தர் வில்லனா நடிச்சிருக்கான், யாரா அவன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். மேபி இது அதர் லாங்குவேஜஸ்ல நமக்கு ஒரு என்ட்ரிக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சோம். மேபி எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ, ஏன்னா இப்போ இந்த படமே நாங்கள் ஃபுல்லாக குஜராத்தில் தான் ஷூட் பண்ணோம். அங்கேயே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நமக்கு அப்போ அப்ரோச் பண்ணாங்க, நீங்கள் குஜராத்தி மூவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நமக்கு தமிழ் தான் நமக்கு வரும், இங்கிலீஷே நம்ம தட்டுப்பாடு. அப்புறம் அதர் லாங்குவேஜில் போய் நம்ம கம்யூனிகேஷனே பெரிய இது. அதனால எனக்கு அது பெருசாக இப்போ ஐடியா இல்லாமல் இருந்தது. பட் எந்த வாய்ப்பு எப்போ நமக்கு வரும்னு தெரியாது இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால நம்ம ஏன் இது ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம பண்ணோம். பட் நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, வயலன்ஸை ப்ரமோட் பண்றது எனக்கும் ஐடியா இல்ல. சப்ஜெக்ட் அந்த கேரக்டரா மட்டும் குழந்தைங்க இந்த படத்தை பார்க்கணும், அவ்வளவுதான். ஓகே. பட் உங்களுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க வந்து லேர்ன் பண்ணிட்டீங்க சார்? உண்மையை ஜென்யூனா சொல்லணும்னா இல்ல, அது எதுவுமே பண்ணல சார். ஓகே. ஆமா, ஏன்னா இதுல வந்து அந்த கேரக்டர் வந்து ஒரு ஒரு ஏரியாவுக்குள்ள இந்த மாதிரி ஒரு அண்டர் கிரவுண்ட்ல நடக்கிற ஒரு அவன் ஒரு அண்டர்வேல்ட் டான், வெளியிலே வரமாட்டான். அட்ரா அவனை, போடுறா அவனை, தூக்குடா அவனை தலைவர் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி அவன் பெருசா அவனுக்கு மூமெண்டே கிடையாது, பெருசா ஃபைட்டு அந்த மாதிரிலாம் கூட கிடையாது. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டான் தான் அந்த கேரக்டர். அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே தரைப்படைன்னு ஒரு படம் பண்ணேன். அதுல பிரஜனும் நானும் பண்ணேன். பிரஜன் ஹீரோவா பண்ணியிருப்பாரு, நான் அதுல அவருக்கு ஆப்போசிட் நெகட்டிவ் லீடா பண்ணேன். எனக்கு இது 2வது படம் வில்லனா, இன்னொரு படமும் வில்லனா பண்ணிட்டு இருக்கேன். அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பெட்ரோல் விலை ஏறி போச்சு எனக்கு கிருஷ்ணா ஆயில ஊத்துனேன், கிருஷ்ணா ஆயில் விலை ஏறி போச்சு எனக்கு குருடா ஆயில ஊத்துனேன், இப்ப எந்த ஆயில போயிட்டு தெரியாம நான் ஹீரோவா பண்ணணும்னு வந்தேன், என்ன கூட்டு போய் வில்லனா வேற பக்கம் திரும்பி விடுறீங்களா அந்த மாதிரி. ஸோ அது ரொம்ப இதா இருந்தது. நான் ஸ்பெஷலாலாம் எதுவும் பண்ணல. பட் உண்மையிலே டைரக்டருக்கு ஒரு இது இருந்தது, என்னன்னா வேற மாதிரி லுக் சேஞ்ச் பண்ணணும், ஹேர் ஸ்டைல் மாற்றணும், பல்லு வேற மாதிரி ஏதாவது கொடூரமா ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படிலாம் அவர் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணாரு. அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போனது அந்த டைம்ல எனக்கு நிறைய கண்டினியூட்டி மாட்டிக்கிச்சிங்க. இவங்க அந்த ஷூட் கொஞ்சம் டிலே பண்ணதுனால, அந்த கண்டினியூட்டி ப்ராஜெக்ட்ஸ்ல நான் இருந்ததுனால அந்த லாஸ்ட் மினிட்ல அதை ஆல்டர் பண்ண முடியல. ஸோ இப்போ எப்படி இருக்கணும் இப்படியே தான் அந்த படத்துல இருப்பேன்னு வச்சுங்களேன். பட் எனக்கே அது கொஞ்சம் ஃபீல் ஆச்சு, கொஞ்சம் ரொம்ப அந்த இன்னசென்ஸ் இருக்கோ, வயலன்ஸ் மூடுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. இப்போ நீங்க சில ஆக்டர்ஸ், நீங்க பிரகாஷ் ராஜ் சார் பாத்தீங்கன்னா பார்த்தாலே ஒரு வில்லன் ஃபீல் இருக்கும். ஒரு ஆனந்தராஜ் சார் பாத்தீங்கன்னா பார்த்தாலே அவங்களுக்கு அந்த வில்லன்னா அந்த ஒரு மூடு இருக்கணும். நம்ம வந்து ஒரு குட் பாய் இமேஜ், ஒரு இன்னசென்ட், இப்படியே கேரக்டர் பிளே பண்ணிட்டோமா. இதுல பாத்தீங்கன்னா கடைசியில படம் முடியும் போது எனக்கே அந்த ட்விஸ்ட் மாறும்போது எனக்கே என் மேல சிம்பத்தி ஆயிடுது, ஐயோ பாவம் அவன் தான் இல்ல. ஆனா பாத்தீங்கன்னா நமக்கே அது வந்து இன்னும் அது மேபி இன்னும் லுக்குக்கு மாத்தி வேற மாதிரி போயிருந்தா பெட்டரா இருந்திருக்குமோன்னு தோணுது. ஜென்யூன்லி பர்ஃபார்மன்ஸா அவங்க என்ன டைலாக்ஸ் என்ன சீன்ஸ் கொடுத்தாங்களோ அதெல்லாம் அப்படியே பர்ஃபெக்டா பண்ணிட்டோம். பட் என்னதான் இருந்தாலும் இல்ல, அந்த இன்னசென்ஸ் அதுல இருக்குதோன்னு எனக்கு என்னுடைய ஃபீல். அது நீங்களும் ஆடியன்ஸும் தான் அதை
ஓகே, வில்லனா இருந்தாலும் அந்த இன்னசென்ட் ஃபேஸ் தெரிகிறது. அந்த இப்ப மாதிரி. நீங்க அஞ்சாவதுல பாண்டியராஜன் சார் பண்ணிருப்பாரு இல்லையா ஆமா. வில்லனா, அந்த மாதிரி நீங்க அவரு எத்தனை வருஷமா காமெடியாவே பாத்துருக்கீங்க, ஒரு அவரை நீங்க வில்லன்னு நம்பவே மாட்டீங்க. சோ அது மாதிரி சிலர் பேர் மேல வந்து ஒரு இது பண்ணும்போது ட்விஸ்டுக்கு ஓகேவா இருக்கும் கேரக்டருக்கு, பட் ஆனா நீங்க அவங்கள ஒரு கொடூரமான ஆளா மைண்ட் ரீட் பண்ண பிரெயின் வந்து அப்படி செட் பண்ணிடும்ல. ஆமா. நம்ம எதிரே பாத்துருக்க மாட்டோம், பட் ஆனா ஆமா, இவங்க திடீர்னு வில்லனா பண்றப்போ அந்த ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் இருக்கும். ஓகே, அப்படி இருக்குமான்னு தெரியலங்கிற. ஓகே, அண்ட் அதே மாதிரி நீங்களும் வந்து ஹீரோவா இப்ப மாஸ்டர் மகேந்திரன் தான் கரா படத்துல நடிச்சிருக்காருல. சோ இதுல crocodile எங்க வந்துச்சு? crocodileோடயும் உங்களுக்கு சண்டை சீக்வென்சஸ் எல்லாம் இருக்கா? அந்த crocodile வளர்க்கறதே நான் தான். crocodile என்னோட ஃபார்ம், அந்த ஃபார்ம் நான் தான் வச்சிருப்பேன். இந்த மாதிரி ஒரு பெரிய டேங்க்ல crocodiles போட்டிருப்பேன். யாராவது பணம் கொடுக்கல, அந்த ஏரியால கட்ட பஞ்சாயத்து இல்ல ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்கள வெட்டி அவங்கள டிஸ்போஸ் பண்ணணும்ல. இப்ப எப்படி ரஜினி சார் படத்துல அந்த சேர்ல உட்கார வச்சு அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கூலியில அது மாதிரி crocodile வந்து இறையா போடுறோம். நாங்க தனியா கூலி கொடுக்காம crocodileக்கு தீனியா கொடுத்துட்டோம். அவனை கொடூரமா இருக்குப்பா கேட்கும் போதே. வெட்டி அவனை போடுறா, 4 முதல்ல சாப்பிட்டு போவோம். டிஸ்போஸ் பண்றது கஷ்டம் இல்ல. இது மாதிரி ரியல் லைஃப்ல நடக்குமா இல்ல புல் கற்பனையா? நிறைய நடக்கிறது தாங்க படத்துல எடுக்கிறாங்க. எவ்வளவு பண்ண சார் முதல்ல வயல கை விட்டு செக் பண்ண மாட்டாங்களே யாரும். உண்மையா சொல்லுங்க, எவ்வளவு பண்ண வச்சிருக்கீங்க? எது முதல்ல பண்ண அந்த படத்துலயா? ரியல் லைஃப்ல ரியல் லைஃப்ல நம்ம எங்கப்பா முதல்ல பண்ண வைக்கிறோம்? நம்ம மீன் பண்ண கோழி பண்ண வைக்கிறதுக்கு. ஓகே, பட் ஆனா அந்த கேரக்டர் நேம் வந்து பயங்கர கேட்சியா இருக்கு. ஏன்னா நீங்க பீயிங் தலைவர் ஃபேன், ரஜினி சார் ஃபேன், இந்த ரங்கா அப்படின்ற அந்த நேம் யார் சூஸ் பண்ணா? நீங்களே சூஸ் பண்ண மாதிரி எங்களுக்கு தோணுது. நான் எதுவுமே பவர்ஃபுல்லான நேம் தானே வேணும், ரங்கான்னு நானே சொல்றேன் அப்படின்னு. அது ஃபுல்லாவே டைரக்டரோட கேரக்டர் தான். அவர் தான் எல்லாத்துக்குமே கேரக்டரைசேஷன் ஃபிக்ஸ் பண்ணது எல்லாமே. ரங்கா, எனக்கு பேரா கேண்டின்னு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு வந்து என்னுடைய அந்த பார்ட்னர் மாதிரி. ஹீரோ நேம் மகேந்திர நேம் வந்து காதல் குமார். ஓகே, அது வந்து உங்களுக்கு இந்த விஜய் சேதுபதி ஒரு படத்துல நடிச்சிருப்பார்ல, இதற்கு தானே அதோட இன்ஸ்பிரேஷன் அந்த கேரக்டர், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் காதல் குமார். சுமார் முஞ்சி குமார் மாதிரி இதுல காதல் குமார். அப்புறம் மொட்டை ராஜேந்திரன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் பேர் சாரப்பாம்பு அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அவர் வந்து வேங்கை ஐயனார்னு சொல்லி அவர் தான் ப்ரொடக்ஷன்லாம் இது பண்ணிருக்காங்க. ஸோ அது மாதிரி எல்லா கேரக்டர் பேருமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இது இருக்கும். என்னுடைய இது வந்து டைரக்டர் அவரே ஃபிக்ஸ் பண்ணதான். நான் எதுவுமே ஸ்பெஷலாக எனக்கு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கலாம் நான் எதுவுமே அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா இது ஒர்க் பண்ணுறதா இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் மேக்கிங் ரொம்ப டஃப்பான ப்ராஜெக்ட். இது ஈஸி கிடையாது. ஏன்னா நீங்கள் crocodile அப்படிங்கிற ஒரு விஷயம்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டில் சும்மா நம்ம வந்தோம், அப்படி மேக்கப் போட்டோம், சட்டையை மாற்றினோம், டைலாக் மட்டும் பேசிட்டோம், கேமரா சுற்றி எடுத்தாங்க போயிட்டாங்கிறது கிடையாது. இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளோரில் ஆள் உயரத்துக்கு கழுத்துக்கு கீழே தண்ணி இருக்கும். ஹோல் டே நீங்கள் காலையில சாயந்தரம் தண்ணியில் தான் நிற்கணும். ஏன்னா கூட உங்க கோ ஆர்டிஸ்ட் முதல்ல இல்லை, புரியுதுங்களா? மனுஷன் மட்டும் நடிக்கிறோம்னா அது லொகேஷன்ஸ் வேற. இங்கன்னா ஃபுல் டே நம்ம இது கூட முதல்ல நீங்க வேற லொகேஷனுக்கு செட் பண்ண முடியாது, கூட்டிட்டு போக முடியாது. அது லொகேஷனுக்கு தான் நம்ம போகணும். ஸோ அப்போ நாங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தண்ணிக்குள்ள நிக்கணும். அதுல மகேந்திரன் தலைகீழே தொங்கணும், ஹீரோ கேரக்டர். ஸோ அதெல்லாம் ரொம்ப டஃப்பாவே தான் இருக்கும். அது ஒரு அண்டர்வேல்டான அந்த மாதிரி ஆம்பியன்ஸ்ன்றதுனால ஒரு டார்க் நைட் எஃபெக்ட் மோடு, அதுல ஸ்மோக்கி எஃபெக்ட், எவ்வளவு டார்ச்சரா இருக்கும்னா உண்மையிலே நீங்க ஃப்ரேம்ல பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும். பா ஏதோ ஹாலிவுட் படம் மாதிரி எடுத்திருக்காங்களே எப்படா அப்படின்ட்டு. அதை ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா தண்ணி, அந்த தண்ணி அப்படியே கண்டாமினேட் ஆகிட்டே இருக்கும். நீங்க அதுலேயே தான் நின்னாகணும், வேற வழி இல்லை. பிளஸ் ஸ்மோக் எஃபெக்ட் இருக்கும் தெரியுங்களா உங்களுக்கு. டீசல் புகை போட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க. நாங்க அந்த ஷூட் முடிச்சு நைட்டு ரூம், அதுவும் நைட் எஃபெக்டா வேற போகும். திருப்பி காலையிலலாம் ஏன்னா நமக்கு அப்படியே தலையெல்லாம் கேர் ஆயிடும். ஏன்னா ஹோல் டே ஸ்மோக்ல ஒரு அண்டர் வேர்ல்டுல ஆக்சிஜனே இல்லாம இருப்போங்க. லிட்டரலி அண்டர் கிரவுண்டுல ஒரு பேஸ்மெண்ட் கட்டடம்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. காத்தோட்டமே இருக்காது. அந்த காத்தோட்டம் இல்லாத இடத்துல தண்ணிக்குள்ளே நிக்கிறோம். தண்ணியில ஃபுல்லா புகையை வர போட்டுறோம். ஒரு இது சொல்லுவாங்க தெரியுமா, ஏதோ ஒரு குரங்கு கதை. ஒரு குரங்கு இருந்தது, அது ஃபுல்லா கல்லு குடிச்சிச்சு, அதை தேலும் கொட்டிடுச்சுன்னா அது என்ன டார்ச்சர் பண்ற மாதிரி ஒரு மாதிரி எங்களுக்கு அப்படிதான் இருக்கும் ஒவ்வொரு நாளும். அதுக்குள்ள என்ன டயலாக் ஞாபகம் வச்சுக்கிறது, என்ன ஸ்டைல் ஞாபகம் வச்சுக்கிறது. இதுல எவனா ஒருத்தன் ஒன் மோர் போனா கூட மறுபடியும் பண்ணணும். அப்படிதான் எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே நம்ம 2 நிமிஷம் பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிடுவோம். அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர், எவ்வளோ டெக்னீஷியன்ஸு, எவ்வளோ ரிஸ்க் இருக்கு. ஏன்னா ஃபுல்லா தண்ணிங்க. இந்த மாதிரி எவ்வளோ கேபிள்ஸ் உள்ள போயிட்டு இருக்கும். லைட்டிங் வேணும்ல. ஒரு சின்ன கேபிள் ஷார்ட் ஆச்சுன்னா மொத்த பேரும் காலி. கரண்ட்ல தண்ணி பாயும். ஸோ எல்லாமே ரொம்ப கஷ்டம். காலி
அவ்வளவுதான். ஆக்சுவலா முதல்ல வந்து நிஜமான முதலைய வச்சுதான் ஆக்சுவலா ஷூட்டே பண்ணீங்களா? நிஜமான முதல்ல படத்துல இருக்கு. ஆ. ஆனா எது ஒரிஜினல் எது டூப் குரூப் அப்படின்னு தெரியாது உங்களால படத்துல கண்டுபிடிக்க பாக்குறோம். ஓஹோ. ஏன்னா நாங்க வந்து விஸ்வாமித்ர நதிக்கரை நாங்க அந்த குஜராத்ல தான் ஷூட் பண்ணோம். அந்த நதிக்கரையிலே 100 முதல்ல எப்பயுமே நின்றுட்டு இருக்கும். ஓ அது அந்த ஷாட் ஒரு நீங்க ட்ரெய்லர்ல பாத்திருப்பீங்க. அப்படியே ஒரு டில்டப் வந்ததுன்னா அந்த ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்கும். ரிவர்ல இருந்து அப்படியே பேனிங் பண்ணி உள்ள வந்தா எங்களோட அந்த கோடவுன் அண்டர் கிரவுண்ட் வரும். ஸோ அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் முதல்ல ஒவ்வொன்றும் சும்மா 15 அடி 10 அடிக்கு மேலதான் இருக்கும். முதல்ல சும்மா ஏதோ குட்டியெல்லாம் இருக்காது. அது நம்மளோட 2 மடங்கு இருக்கும் லென்த். ஸோ அந்த முதல்ல நாங்க என்ன பண்ணிட்டோம், டம்மி நிறைய செஞ்சிருக்கோம். ஃபைபர்ல, வுட்ல நிறைய டம்மி முதல்ல வேணும் இல்லையா? அது நீங்க சிஜினா வெறும் பொம்மை மட்டுமே கிடையாது, உள்ள சிஜி மட்டுமே கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு மாடல் வேணும். 3D மாடல் பண்ணுவோம். அது ஃபைபர் மெட்டீரியல் பண்ணும். நீங்க மரத்துல செஞ்சப்போ முதல்ல உள்ள போயிடும். ஒரு ஷெட்யூல் ஃபுல்லா போயிட்டு ட்ரையல் பார்க்கல. ஏன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஃபில் பண்ணணும். தண்ணி கம்மியா ஃபில் பண்ணீங்கன்னா முதல்ல உள்ள போயிடும். அப்ப தண்ணி லெவல் அதிகரிக்கணும். தண்ணி லெவல் அதிகரிச்சா ஆர்டிஸ்ட் எல்லாம் கழுத்து வரைக்கும் வந்துடுறாங்க. பல சேலஞ்சஸ். ஸோ அப்போ என்ன அது உங்களுக்கு ஃபைபர்ல மறுபடியும் இன்னொரு மாடல் செய்யறாங்க. அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வந்து இது பண்ணி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் நாங்கள் முடிச்சுட்டு முதல்ல எல்லாம் வச்சிட்டோம். ட்ரையல் எல்லாம் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல முடியல. அப்புறம் செகண்ட் ஷெட்யூல்ல நம்ம முதல்ல போர்ஷன் பார்த்துக்கலாம், மற்றதெல்லாம் எடுப்போம்னு சொல்லிட்டு மற்றது எல்லாத்தையும் எடுத்தோம். திருப்பி உங்களுக்கு வந்து மழை வந்துடுச்சு. அங்க நாங்க ஷூட் பண்ண அந்த லொகேஷன்ல அந்த ஆத்து தண்ணி எல்லாம் உள்ள இறங்கிடுச்சு அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள. சரிங்க, இப்போ போவே முடியாது, தண்ணி வடியணும், அது கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகணும். ஃப்ளட், சென்னை ஃப்ளட் எப்படியோ அந்த மாதிரி அங்க ஃப்ளட்ல இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சு, ரியல் முதல்ல உள்ள வந்துருச்சு செட்டுல. தண்ணி எல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆத்து தண்ணி தானே அப்படியே பேஸ்மெண்ட். இப்போ இது இங்க இருக்குங்க, பக்கத்துல போற ரிவர்ல தண்ணி ஏறிச்சுன்னா மொத்தம் அப்படியே தண்ணியோட தண்ணியா உள்ள வந்துடும், அங்கங்க சுத்திட்டு இருக்கும். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா செட்ல வந்து பக்கத்துலயே படுத்து கிடந்தது. நம்ம ஆர்ட் டிபார்ட்மெண்ட் போய் தட்டி இருக்கிறானுங்க அசால்ட்டா. இது நடந்துச்சு, நடந்த மேட்டருங்க இதெல்லாம். அந்த அதோடைய ஹெட் மட்டும், முதலோட தலை மட்டும் இங்க இருந்து இந்த சோஃபா அளவு இருக்கும். ஹெட் மட்டும் நம்ம பார்க்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது வேற இந்த லென்த் இருக்கும்னு வச்சுங்களேன். இந்த லென்த் இருக்கும். அது தூக்கிட்டு கடிச்சதுன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு ஆள் அப்படியே நம்ம உடம்பு வந்து அவ்வளவுதான், ஒரே பஞ்சில் முடிச்சிடும். அப்போ அந்த ரியல் முதல்ல உள்ள இறங்கி செட்டில் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் மூவ்மெண்ட்டை பார்த்து தான் நம்ம ஆளுங்க இது பண்ணிட்டு, முதல்ல அவங்களுக்கும் தெரில என்ன இது ஏதாவது கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான இது செஞ்சு வச்சிருக்காங்களா, இல்லை உள்ள போட்ட ஃபைபர் இதுவாயிடுச்சுன்னா அப்புறம் வாயகே திறந்தோன்னா பயந்துட்டு ஓடியாந்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க அந்த ஃபயர் சேஃப்டி ஆட்கள் அவங்களாம் வருவாங்கல்ல, அவங்களாம் வந்து அதை மறுபடியும் எடுத்து போய் போட்டு டம்மி எல்லாம் மறுபடியும் செட் பண்ணி ஷூட் பண்ணோம். அப்பப்பா, பயங்கர சுவாரஸ்யமா இருக்கு இது கேட்கறதுக்கு. எனக்கு என்னன்னா, நீங்க வந்து அதுக்கப்புறமா வந்து அது கூட பழகிட்டீங்களா அந்த crocodileக்குள்ள? ஏன்னா அந்த பொதுவாக அந்த ஹீரோலாம் வந்து ஏதாவது கூட அனிமல்ஸ் வந்து நடிக்குது அப்படின்னா அது கூட ஏதாவது ஃப்ரெண்ட்லி ஆக ஏதாவது பண்ணுவாங்க, பிடிச்ச உணவு கொடுப்பாங்க, பழக்குவாங்க. அந்த மாதிரி நீங்க ஏதாவது நம்ம தான்ப்பா, நீ ஏதாவது ஆட்டுக்குட்டி வளர்க்குற மாதிரி சொல்ற, புல்லு கட்டு கொடுக்கறது இதெல்லாம். நம்ம வைல்ட் அனிமல்ஸ் கிட்ட நம்ம இது பண்ணவே முடியாது. நீங்க ஒரு காளமாட்டை நீங்க ட்ரெயின் பண்ணலாம், யானையை ட்ரெயின் பண்ணலாம், ஏன்னா அதுக்கெல்லாம் நம்ம இறை கிடையாது. நீங்க புலி, சிங்கம் முதல்ல எல்லாம் அதுக்கு நம்மளே இறை தான். அது முதல்ல நம்மளதான் போடும். அதனால அது ரொம்ப கஷ்டம். டம்மி முதல்ல எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி நடிக்க வைக்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சு கஷ்டம், சான்ஸ் ரொம்ப கம்மி. கரா அப்படிங்கிற ஒரு டைட்டில் ஆக்சுவலா முன்னாடியே வந்து கரங்கிற ஒரு மூவி தனுஷ் அவர்களோடதும் வந்ததுனால நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. கரா கர கரா கர எதுக்கே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் தான். ஆக்சுவலி எங்களுக்கு தான் முதல்ல டைட்டில் வச்சோம். நாங்க ரொம்ப ஏர்லியா அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். பட் எங்களுக்கு இந்த சிஜி ஒர்க்கு, crocodile போர்ஷன், நான் சொன்ன இந்த சேலஞ்சஸ்லாம் இருந்ததுனால நாங்கள் ப்ரொடக்ஷனாக வெளியில் வரதுக்கு லேட் ஆச்சுங்க. அதுவும் இப்போ ரெண்டுமே 15 நாள் வித்தியாசத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகுது பாருங்க. இது எதுவுமே நம்ம டிசைட் பண்றது இல்லை. இப்போ அவங்களும் வேணும்னே இந்த டைட்டிலை கொண்டு போய் வச்சுக்க போறது இல்லை. அவங்களுக்கும் தெரியாம தான் பண்ணியிருப்பாங்க, அந்த கேரக்டருக்காக வச்சிருப்பாங்க. பட் அதில் நிறைய இந்த ப்ரொனன்சியேஷனில் உள்ள சிக்கல்கள் இருக்க தான் செய்யுது. பட் எண்ட் ஆஃப் த டே எந்த படமா இருந்தாலுங்க டைட்டில்ஸ் எல்லாம் மேட்டர் இல்லைங்க. கண்டென்ட் நல்லா இருந்தா படத்தை வந்து பார்ப்பாங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, நீங்க ஹீரோவா வில்லனா, ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் கதை தான் ஹீரோ, மேக்கிங் தான் அந்த படத்தை கொண்டு போறது. ஸோ நல்ல கண்டென்ட், நீங்க இது வரைக்கும் பார்க்காத சினிமா, நல்ல மேக்கிங்ல ஸ்டைலிஷா அந்த படம் யங்ஸ்டர்ஸையும் ரீச் பண்ற மாதிரி, ஃபேமிலி ஆடியன்ஸையும் ரீச் பண்ற மாதிரி தான் அந்த படம் ஹிட் ஆயிடும். இப்போ யார் ஹீரோ, இப்போ இவர் ஹீரோ நடிக்கலாம், நீங்க ஹீரோயின் நடிக்கலாம், ஆடியன்ஸ் வந்து இவர் நடிச்சாதான் போவேன், இவர் நடிச்சா வரமாட்டேன் அப்படிலாம் கிடையாது. நல்ல ப்ராடக்ட்னா எல்லாரும் வந்து பாக்குறாங்க. அதான் இன்னைய உள்ள ட்ரெண்ட்
சினிமாவுடைய ட்ரெண்ட். நல்ல ஒரு கதையா இருந்தாலுமே ஒரு பெரிய ஹீரோ புல்லிங் இருந்தாதான் கிரௌடு வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம்ல. அதுல 100% மாற்றமே கிடையாது. ம். நீங்க எதுவா இருந்தாலுமே இன்னைக்கு கிரௌட் புல்லர்ஸ் தேவை. ஈவன் சினிமா இல்ல பாலிடிக்ஸ், ஆ. நல்ல கண்டென்ட்டே வச்சுக்கிட்டு நீங்க பேசிக்கிட்டே இருந்தாலும் அதை எத்தனை பேர்ட்ட ஒரே டைம்ல கொண்டு போய் ரீச் பண்றீங்கன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? இது ஒரு குறிப்பிட்ட டைம் தான், நீங்க அதுக்கப்புறம் இது பழசாயிடும். ம். அந்த ஃபர்ஸ்ட் வீக் ஓப்பனிங் கிரியேட் பண்றதுக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ் ஹீரோ இருந்தா பெட்டர். ஓகே, இந்த ஒரு ஓப்பனிங்காக ஓப்பனிங், ஏன்னா அதுதான் ப்ரமோஷன். நீங்க 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு பப்ளிசிட்டி பண்றதுக்கு 1 கோடி பேருக்கு தெரிஞ்சவங்க அந்த படத்துல இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அதுவே கிட்டத்தட்ட ஒரு லாபம் தான். அது ஒரு ப்ரமோஷன்ல ஒரு லாபம். இப்ப ஃபார் நம்மலாம் ஒரு படத்தை எப்படி சப்போர்ட் பண்றோம், ஏன் ஜீவா அந்த படத்துல ஹீரோவா இருக்கணும், இதுக்கு முன்னாடி பண்ண படம் பெரிய ஹிட்டா இல்ல எவ்வளவு கலெக்ஷனா, அதெல்லாம் தாண்டி ஆக்சுவலி தியேட்டருக்குன்னு வர்ற ஆடியன்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அவன் தான் படம் பார்க்க வர ஆடியன்ஸ். ம். அவன் அங்க வந்து தான் டிசைட் பண்ணுவான் எந்த படத்தை பார்க்கணும். ஓ, அங்க ஒரு 4 போஸ்டர் இருக்கும். அந்த 4 போஸ்டர்ல எது நல்லா அவனை உள்ள புல் அட்ராக்ட் பண்ணுதுன்றத, பண்ணுது. இப்ப நீங்களே ஒரு மாலுக்கு போறீங்க, 4 போஸ்டர் இருக்கு. இதை தாண்டி நம்ம ஒரு படத்தை ப்ரிப்பேர் பண்ணி போறோம்னா அது பெரிய ஹீரோஸ் படம், இல்ல பெரிய டைரக்டர்ஸ் படம், இல்ல பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உள்ள ஒரு படம்னா நம்ம போய் டிக்கெட் எடுத்து பார்த்தே ஆகணும்னு போவோம். ஒரு ரஜினி சார் படமா, விஜய் சார் படமா, அஜித் சார் படமா, போய் பார்க்கணுங்கிற ஒரு இது இருக்கும். அதர் தென் அதுக்கு அடுத்த கேட்டகரியில் இருக்க எல்லா ஃபிலிம்ஸுமே ஒரு நல்ல ரிவ்யூ இருக்குன்னா வந்து போய் பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா தேட்டர்ல வந்து தான் டிசைட் பண்ணுவாங்க. ம். அங்க வந்துட்டு ஒரு 4 போட்டோ பார்ப்பாங்க, எது போலாம், இது இவரு இருக்காரா, இதுல கொஞ்சம் காமெடி இருந்தாலும் இருக்கும்பா, வா டிக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு அப்படிதான் போய் எடுப்பாங்க. நம்மளும் அப்படிதான் எடுக்கிறோம். ஸோ அதுக்கு ஒரு மினிமம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தேவை. ம். நீங்க சொன்ன மாதிரி அந்த கிரவுட் புல்லிங், அவங்களுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்டரி, அவன் பூரா முக்கப்படமா நினைச்சுதான் உள்ள வர மாட்டான். ஸோ நல்ல கண்டென்ட் பண்ணிங்கன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா அவன் 100 ரூபா 150 ரூபா செலவு பண்ணி டிக்கெட் எடுக்கிறான் இல்லையா? Correct. ஸோ அவனுக்கு வந்து அதுல ஒரு நம்பிக்கை இருக்கணும். சரி ஒரு படம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்ட்டு ஒரு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்க, அவன் வெளியில போய் 10 பேருக்கு சொல்லிடுவான். ஆமா. இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்ட். அது ஒரு வாட்ஸ்அப்ல வைப்பான் நல்லா இருந்தது, ஒரு ஃபேஸ்புக்ல பிளாக் எழுதுவான், ஏதோ ஒன்று போடுவான், அதை அப்படியே ஸ்லோவா பிக்கப் ஆகி அது ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி இப்போ உங்களுக்காக ஒரு சுவாரஸ்யமான செக்மெண்ட் காத்துட்டு இருக்கு. ஓகே, இதுவா அதுவா. சோ நம்ம ஆடியன்ஸ்க்கு நீங்க எது சூஸ் பண்றீங்க, எது உங்களோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஓகே, இதுவா அதுவானா? நீங்க மார்னிங் பர்சனா நைட் பர்சனா? மார்னிங் பர்சன் தான். மார்னிங் தானா? அண்ட் அதே மாதிரி ஏர்லி மார்னிங் ஷூட் அப்ப ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்ல லேட் நைட் ஷூட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? ஷூட்ல லேட் நைட் ஷூட் தான். ஷூட்ல லேட் நைட். ஆமா. எதனால அது மட்டும் லேட் நைட்? ஒர்க் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே. காலையிலன்னு வச்சுங்களேன், நீங்க வெயில்ல நின்னுட்டு உங்களுக்கு அது நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா எதுல எல்லாம் இருக்கும்னா, சன் டேன் ஆகும், ஸ்வெட் இருக்கும், டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். நைட் ஷூட் வந்து எப்பயுமே இந்த ப்ரெஷரே இருக்காது. உங்களுக்கு சில்லுன்னு இருக்கும், டேன் ஆகணும், ஒருத்தர் கொடை பிடிக்கணும், அது ஸ்வெட் ஆகுது, இந்த விஷயங்கள்லாம் இருக்காது. ஆமா. எக்ஸ்ட்ரா டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. வந்து கூட்டத்தை வந்து பாக்குற ஆளுங்களா இருக்கட்டும், ஷூட்டிங்கை டிஸ்டர்ப் பண்றவனா இருக்கட்டும், எவனுமே பெருசா அந்த போர்ஷன் ஃபுல்லாவே கட் ஆயிடும். ஸோ ஒர்க்கை பீஸ்ஃபுல்லா பண்றதுக்கு நைட் ஷூட் தான் பெட்டர் எப்பயும். அண்ட் அதே மாதிரி ஹீரோ ப்ரிஃபர் பண்றீங்களா இல்ல வில்லன் ரோல் ப்ரிஃபர் பண்றீங்களா? ஹீரோ தான் ஈஸி. ஓகே. ஆமா, நிறைய பேர். ஆனா வில்லன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஹீரோனா இப்ப டான்ஸ் வேற ஆடணும், ஃபைட் வேற போடணும். வில்லனா உட்காந்ததுல ரகுவரன் சார் அவனை முடுறா தரைப்படையில ஒண்ணு பண்ணவன், அவன் போய் அச்சின பாடம் தரைப்படையில அப்படிதான் வில்லனா பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, அப்படியே சும்மா ஒரு லுக் தான். பார்த்தாங்க டமால் ஒரு பாம்பு அடிக்கும், புஷ்டாரா அவரு. ஹீரோனா அப்படி இல்ல, ஒரு பொண்ணை துரத்தின்னு அப்படியே வெயில்ல ஓடணும், ரொமான்ஸ் பண்ணணும். ஒரு படங்க ஆரம்பேட்டகாசம் ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவா நடிக்கிறேன், சாங் எடுக்கிறோம், திருட திருட தொலைகிறாய்னு ஒரு சாங். ஒரு மலையில இருந்து இன்னொரு மலையில, நான் அந்த மலையில கீழே பாடிட்டு இருப்பேன், டாப் ஆங்கிள் இன்னொரு மலையில கேமரா இருக்கு. இந்த மலையில இருந்து கீழே இறங்கி நான் இந்த மலையில மறுபடியும் மேலே ஏறி தனியாலாம் நிக்கணும். தண்ணி பாட்டில் கூட அங்க இருக்காது, மயக்கம் போட்டா அந்த பக்கம் விழ வேண்டியதுதான். புரியுதுங்களா? சோ இறங்கி அந்த பக்கம் போயிட்டு நின்னு பாடணும். இங்க இருந்து நம்ம என்ன சொல்றோமோ கேட்காது, ஏன்னா அவங்க அடுத்த மலையில இருக்காங்க. இந்த ஃப்ளோர்ல இருந்து அந்த ஃப்ளோர் கிடையாது, ஒரு மலைக்கு இன்னொரு மலைக்கும் மூவ்மெண்ட் தான். ஏன்னா அந்த ஜிம்மி ட்ரோனு தான் வரும், நம்ம என்ன சொல்றோன்னே கேட்காது. அப்பதான் ஃபீல் பண்ணேன், ஹீரோ ஆகுது சாதாரண விஷயம் இல்லை போல வாழ்க்கையில. ஓகே. பட் நமக்கு வந்து ஒரு கொடூர வில்லனா பாக்குறது, ஆடியன்ஸ் நம்ம கிட்ட எதை விரும்புறாங்களோ அதுதான் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இன்னசென்ட், ஹியூமரஸ், ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஹீரோவா இருக்கிறது ஓகே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ ஒரு பெரிய ஸ்டாரோட படத்துல, ஒரு டாப் ஹீரோ படத்துல ஃபுல் காமெடி ரோல் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்ல ஃபுல் கேரக்டர் ரோல் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? இல்ல இப்போ அந்த பேட்சே எல்லாருமே வெளியில போயிட்டாங்களே. ஆமா, மேபி நம்ம தான் இப்ப அந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன். இப்போ ரஜினி சார் கமல் சார் படம்னே வச்சுக்கலாம். அதுல வந்து
ப்ராப்பர் ஃபுல் த்ரூ அவுட்ல Comedy வந்து ஃபுல் கேரக்டரா இருக்கலாம் இல்ல காமெடியா இருக்கலாம். கேரக்டரா இருக்கலாம். கேரக்டர். ஆமா. கேரக்டர். ஏன்னா காமெடினா இருக்கா நீ ஹீரோவை கலாய்க்கணும், லெஜெண்ட்ஸை போய் நம்ம கலாய்க்க முடியாது. புரியுதுங்களா? அது நல்லா இருக்காது. அதுக்கு ஒரு நல்ல கேரக்டரா நம்ம பண்ணிட்டு போகலாம். பெரிய படங்கள் பெரிய ஹீரோஸ்னா அது பண்ணலாம். நான் குருவியில பண்ணும்போது புஜ்ஜி பாபு என் கேரக்டர் ஆமா. ஓகேவா இருந்து. இப்ப நடுவில் டைரக்டர் சாயிரமணி சார் மொட்டை சிவா கிட்ட சிவா எல்லாம் பண்ணாரு. அதுல ஒரு ஃபுல் காமெடியன் ஒன்று பண்ணலாமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு நம்ம லீட் ரோல் வில்லன் இப்படி இப்படி போயிட்டு இருக்கோம். அது இப்போ மறுபடியும் நம்ம காமெடியன் போறோம்னா அது ரொம்ப டஃப்பான ஒரு ஏரியா. பேசிக்கலி நம்ம காமிக் ஃபேஸ் கிடையாது. நீங்க ஒருத்தரை பார்த்தோன்னே சிரிக்கிறது வேற. ஒரு மொட்டை ராஜேந்திரன் அவர் சின்ன சேட்டை பண்ணா கூட சிரிக்கலாம். மனோகர் இருக்கார்ல, ஐயோன்னு வர எங்க டீம்ல லொல்லு மனோகர் இருக்காரு, அவரெல்லாம் பார்த்தாலே சிரிப்பு வந்துடும். உங்களுக்கு சாமிநாதன் சாரா பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு சிரிப்பு வரும். நம்ம வந்து நியூட்ரல் ஃபேஸ். இப்போ நம்ம சீரியஸா பேசினா நீங்க சீரியஸா லிசன் பண்ணுவீங்க. நான் ஒரு பஞ்ச் அடிச்சா நீங்க சிரிப்பீங்க இல்லைங்களா? இப்போ நம்ம ப்ரப்போஸ் பண்ணா அப்புனு விழுந்துரும். இது இப்படியான நியூட்ரல் ஃபேஸ் நம்ம. ஸோ அப்போ நமக்கு இதுதான் சேஃப். எது வேணா பண்ணலாம். ஓகே. அதே மாதிரி ஃபுல் காதல் கதை மூவி ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்ல ஃபுல் ஆக்ஷன் மூவி ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? ஃபுல் காதல் கதை. ஃபுல் காதல் கதை. குருநாதர் ஃபார்முலா. பாக்யராஜ் சார். அவ்வளவுதான். நான் இப்போ ஒரு படம் பண்றேன். அந்த படம் வந்து ஃபுல்லாவே ரொமான்டிக் தான். அது கொஞ்சம் ஈஸிங்க. ஃபுல் ஆக்ஷனா தலைகீழ கட்டி தொங்க விட்டு ரொம்ப ரிஸ்க்குங்க. நமக்கு மட்டும் இல்ல, நான் வந்து ஏதோ நான் லேசி அதனால வந்து மற்றவங்களை வந்து இது பண்றது கிடையாது. ஒரு ஃபைட் சீன் எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், ஃபுல் ஆக்ஷன்ல நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரி அது வயலன்ஸை ப்ரமோட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை பார்த்தா அந்த வீட்டில் இருக்க சின்ன பசங்க எதையாவது தூக்கிட்டு போய் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை போட்டு அடிக்கும். கரெக்ட் தான். நீங்களும் அது மாதிரி பண்றீங்களா? எங்க வீட்டுல நடக்குது. என் தங்கச்சி பையன் பார்த்தா எதை பார்த்தாலும் தூக்கிட்டு போய் அடிக்கிறான். அவனை பிடிக்கவே முடியல. ஸோ ஆக்ஷன் படம் பண்றதுல அது ஒரு இது இருக்கு. ஸோ நீங்க ஹீரோவா இருந்து ஒருத்தனை அடிக்கிறீங்கன்னா 10 பேர் கீழே போய் விழணும். விழுறவனுக்கு அடிப்படும் இல்லைங்களா? ஆமா. அவனுக்கு ரிஸ்க் இருக்கு. சோ நீங்க ஆக்ஷன்ல அவ்வளவு ரிஸ்க் இருக்கு. லவ்ல அந்த ரிஸ்கே கிடையாது. நீங்க லவ் பண்ண போறீங்க, புடிச்சா பண்ண போறீங்க, இல்லையா கட்டா பிரேக்கப் பண்றீங்க, அடுத்து வேற ஹீரோ, அவ்வளவுதான் அடுத்த ஹீரோயின் என்ட்ரி, அதோட படம் முடிஞ்சிரும். ரிஸ்க் கம்மி இல்ல. இப்ப நீங்க அடிபட்டு கை கால் உடைஞ்சு போச்சுன்னா கஷ்டம். லவ் பிலிம்ஸ்ல அது கிடையாது. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல டீ ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்ல காஃபியா? டீ. ப்ரொடக்ஷன் சாப்பாடுலயே அப்ப பிடித்த சாப்பாடு? அப்படிலாம் இல்ல, பசிச்சா நான் எதுனாலும் சாப்பிடுவேன். என்ன இருக்கோ சாப்பிடுவேன். ப்ரொடக்ஷன்ல எனக்கு இது வேணும் அது வேணும்னா என்னைக்குமே கேட்டதே கிடையாது. ஓகே. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு டைரக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எஸ் இருக்கு. 100%. நான் பேசிக்காவே அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்ததுனால எனக்கு டைரக்ஷன் பண்ணணும். அதுக்கு நான் வெளி ஹீரோஸ் வெளி படங்கள் பண்றது பத்தி எனக்கு ஐடியா இல்லை. எனக்குள்ள என்ன எப்படி நான் இன்னும் காட்டணும்னு ஒரு விஷயம் இருக்கும் தெரியுமா? இந்த டைரக்டர் நம்ம வந்து நமக்கு ஹியூமர் ஸ்ட்ரென்த். நாங்கள் வந்து பாக்யராஜ் சார் ஸ்கூல் காமெடி தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்து. அந்த ஸ்ட்ரென்த்தான ஏரியாவுக்கான சப்ஜெக்ட்ஸை நம்ம பண்ணி நமக்கான ஒரு கதை நமக்கு எதெல்லாம் வரும். இப்போ பாக்யராஜ் சார் வந்து அவரே ஹீரோ அவரே டைரக்டராக இருப்பார். அவருக்கு எதெல்லாம் வருமோ அதை அழகாக ப்ரெசென்ட் பண்ணார். அதுதான் அவருடைய சக்ஸஸுக்கு காரணம். ஸோ நமக்கு அது மாதிரி ஹியூமரை நம்ம எவ்வளோ அழகாக பண்ணோம். ஏன்னா இப்போ நம்ம வில்லனா பண்ணால் வேற பக்கம் கூட்டு போயிடுறாங்க. உங்களை வேற படங்கள் பண்ணும்போது வெவ்வேறு டைரக்டர்ஸ் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ நம்மளை டைரக்ட் பண்ணும்போது அது வந்து ஹியூமர் படங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருக்கும். அதுக்கான வேலை நடக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணும். ஆஹா, அற்புதம். அண்ட் இப்போ ஆக்டர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன போயிட்டு இருக்கு? இன்னொரு படம் பண்ணியிருக்கேன். அது இன்னும் டைட்டில் வைக்கல. குஹான்னு ஒரு ப்ராஜெக்ட் கமிட் ஆயிருக்கேன். அதில் ஹீரோவாக தான் பண்ணுறேன். அது ஒரு அமானுஷ்யமான கதை. ஃபுல்லாக கொல்லிமலையில் நடக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சித்தர்கள் அமானுஷ்யங்கள் நிறைந்த ஒரு சப்ஜெக்ட். அது பாலசுப்ரமணியம் ஒரு டைரக்டர், சௌமிகான்னு ஒருத்தங்க ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஸோ அது ஒரு ப்ராஜெக்ட் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது. சாங் எல்லாம் முடிச்சு ஷூட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். இப்போ நான் டைரக்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டேன். ஃபுல்லா லவ் தான். ஆமா, பயங்கர லவ் தான் சார். உங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு? எஸ், கண்டிப்பா இருக்கும். ஸ்கிரிப்ட்ல இருக்கு. நாங்க எதிர்பார்க்கிறோம். நீங்க அந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. அந்த லவ்வபிள் ஃபிலிம் ரொம்ப ஜாலியான ஒரு காமெடி ஃபிலிமா இருக்கு. சூப்பர் சார், நைஸ். சோ இவ்ளோ நேரம் வந்து ரொம்ப அழகா ரொம்ப யதார்த்தமா கலகலன்னு நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. அதே மாதிரி கரா படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி கார்த்திக் அண்ட் ரொம்ப நன்றி பவித்ரா.